எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இனி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து iPad 9th ஜெனரேஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த iPad 9th ஜெனரேஷன் வந்து ஆப்பிள் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வந்து ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் வந்து நம்மளுக்கு ஆப்பிள் iPad 10th ஜெனரேஷன் கூட நமக்கு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த iPad 9th ஜெனரேஷன் வந்து நம்மளுக்கு வெறும் ஒரு 24,000 25,000 வந்து நமக்கு கிடைக்குது. ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில், குரோமா அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து இதே பிரைஸ்ல தான் வந்து நமக்கு கிடைக்குது. நான் பார்த்தீங்கன்னா இந்த iPad 9th ஜெனரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா என்னோட பிரைமரி டேப்லெட்டா வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த 24,000 25,000 இந்த பிரைஸ்ல வந்து இந்த iPad 9th ஜெனரேஷன் வந்து கண்ணை மூடிட்டு த பெஸ்ட் டேப்லெட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். வேற டேப்லெட் வேற கேள்வியே இல்லைங்க, த பெஸ்ட் டேப்லெட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமா வந்து இந்த iPad 9 ஜெனரேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னால. ஸோ என்னோட ஒரு ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிட்ட வந்து ஷேர் பண்றேன். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த iPad 9th ஜெனரேஷனோட நல்ல விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பில் குவாலிட்டி தாங்க. ஆமாங்க, நமக்கு வந்து ஆண்ட்ராய்டில் வந்து எக்கச்சக்கமான டேப்லெட்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பில் குவாலிட்டி வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து தெரில. ஆனால் இந்த ஆப்பிள் iPad 9 ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு பேக் சைடில் வந்து அலுமினியம் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது, ஆனால் ஃப்ரேம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து அலுமினியமில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் எக்கச்சக்கமான இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய ஷூட்டுக்கு வந்து எடுத்து டிராவல் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தராகண்ட், ஹிமாலயாஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த iPad 9th ஜெனரேஷன் வந்து நான் கேரி வந்து பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த iPad 9th ஜெனரேஷன் வந்து பில் குவாலிட்டி வேற லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். செம்ம ஸ்டர்டியான ஒரு பில் குவாலிட்டி. ஸோ கண்டிப்பாக iPad 9 ஜெனரேஷனில் பில் குவாலிட்டி வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு 10.2 inch ஃபுல் ஹெச்டி 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து நமக்கு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஸ்பிளே ரெண்டு விஷயத்தை பற்றி வந்து நான் பேசுவேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டி. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் வேற லெவலான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். செம்ம பிரைட்டாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கான்டென்ட் வியூங்க எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு கலர் அக்யூரசி வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து இருக்கும். ஸோ இந்த கலர் அக்யூரசி வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேற எந்த டேப்லெட்டையும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங்லாம் இந்த iPad வந்து பயங்கரமாக வந்து நமக்கு வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இதில் வந்து நமக்கு 4:3 அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, கான்டென்ட் வியூவுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து மேலேயும் கீழேயும் பிளாக் பார்ஸ் வந்து வரும். ஆனால் நீங்கள் வந்து கான்டென்ட் வியூங் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெய்லி வந்து இந்த iPad வந்து இப்படி கையில் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பாம் வந்து டிஸ்பிளே வந்து டச் பண்ணாமல் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இப்போ வர எந்த iPadம் 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இல்லை. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பிடிக்காது. ஆனால் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஓவராலாக கேட்டிங்கன்னா டிஸ்பிளே வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே, அதே சமயத்தில் ஒன் ஆஃப் த கலர் அக்யூரேட் டிஸ்பிளே அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்பிளோட A13 பயோனிக். ஆமாங்க, இப்போ வந்து நமக்கு A15 பயோனிக் வந்து வந்துருச்சு. இன்னொரு 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா A16 பயோனிக்கோட நமக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து ஆப்பிள் வந்து புது iPhone 15 சீரீஸில் வந்து நமக்கு ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. அதே சமயத்தில் M2லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து iPad வந்து வந்துருச்சு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A13 பயோனிக்கே நமக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. நம்மளுக்கு வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எந்த ஃபோன் கூட அந்த அளவுக்கு வந்து நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் வேலை செய்வேன்னா நான் வந்து நிறைய வந்து ரா ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து சோனி ஆல்ஃபா வந்துருக்கு. ஸோ ஒரு ரா ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 49 MBலேருந்து 60 MB வரைக்கும் இருக்கும். அந்த ரா ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்மளுக்கு வந்து திணறல் இல்லாமல் ஃபோட்டோ எடிட்டிங் எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ எடிட்டிங் கூட அப்பப்போ நான் வந்து பண்ணியிருக்கேன். அதில் கூட நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து கேமிங். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து எந்த கேமை வந்து நீங்கள் த்ரோ பண்ணாலும் எல்லா கேமும் நம்மளுக்கு வந்து பக்காவாக வந்து வேலை செய்யும். ஸோ A13 பயோனிக் வந்து நமக்கு என்னதான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் பழைய சிப்பாக இருந்தாலும் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிப். ஒரு சின்ன லேக் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷட்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ அவ்வளோ சூப்பரான பவர்ஃபுல்லான சிப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் ஐடி. ஸோ இதில் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த iPadல வந்து டச் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபேஸ் ஐடி வந்து இல்லை, அது பதிலாக டச் ஐடி வந்து இருக்குது. ஸோ இப்போ வர நிறைய iPadல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் ஐடி வந்து இல்லை. இதில் வந்து நமக்கு டச் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டச் ஐடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ரிலையபிளாக இருக்குது. ஸோ இதுவும் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ப்ரோ அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்பிளோட ஈகோ சிஸ்டம். ஆமாங்க, இது வந்து நம்மளுக்கு ஐபேட். ஸோ ஐபேட் இல்லாமல் உங்ககிட்ட வந்து ஒருவேளை ஏர்பாட்ஸ் இருந்தாலும் சரி, ஐஃபோன் இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஐமேக் இருந்தாலும் சரி, ஆப்பிளோட ஈகோ சிஸ்டம் வந்து பயங்கரமாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஐபேட் வந்து இருந்துச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த மேக் வந்து இருக்கு. ஸோ ஆப்பிளோட ஈகோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து நம்மளுக்கு வேலை செய்யும். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மேக்கில் இருக்க கீபோர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்து இதுலேயும் என்னால் வந்து மவுஸ் அப்புறம் கீபோர்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேக்கோட எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீனை வந்து என்னோட ஐபேட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் ஐபேடில் வந்து நான் ஏதாச்சும் ஒரு காப்பி வந்து பண்ணேன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நம்மளுக்கு மேக்கில் வந்து பேஸ்ட் ஆகும். அப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் டைம் இருக்குது, ஐ மெசேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட செட் ஆஃப் ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஈகோ சிஸ்டமில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆப்பிள் டிவைஸ் இல்லைனா கூட இந்த ஐபேட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமாக அந்த வேலை செய்யும். ஒருவேளை இந்த ஐபேடோட உங்களுக்கு வந்து ஆப்பிள் டிவைசஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தீங்கன்னா சொல்லவே வேண்டாங்க, வேறு லெவலில் வந்து நம்மளுக்கு வேலை செய்யும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐபேட் ஓஎஸ். ஆமாங்க, நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆண்ட்ராய்டில் வந்து நம்மளுக்கு நிறைய டேப்லெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு வந்து நமக்கு ஸ்பெஷலாக டேபுக்காக அப்படின்னு பெருசாக எதுவுமே நம்மளுக்கு வந்து இல்லை. நார்மலான ஆண்ட்ராய்டு தான் நமக்கு வந்து டேப்லெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஐபேட் ஓஎஸ் வந்து ஆப்பிள் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து ஐபேட்காக அப்படின்னு வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னால் வார்த்தையிலே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இந்த கேமில் வந்து ரொம்ப ஃபார்வர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாஃப்ட்வேர் வந்து வேற லெவல் ஸ்மூத்தாக, வேற லெவல் ஃப்ளூடாக, வேற லெவல் ஆப்டிமைஸ்டாக வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுவே என்ன கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான விஷயங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுற ஃபீல் வந்து கொடுக்கும். ஆண்ட்ராய்டில் மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்காது. ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நீங்கள் ரொம்ப 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 சூப்பராக வந்து பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா அந்த ஐபேட் ஓஎஸ் வந்து ஒரு சூப்பரான ப்ளஸ் பாயிண்ட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட். ஸோ ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்து 2 வருஷம் இல்லாட்டி 3 வருஷம் உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து கிடைக்கும். ஆனால் இது வந்து ஐபேடுங்க. ஸோ ஐபேடுக்கு உங்களுக்கு வந்து 6 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம்லாம் அப்டேட் வந்து கொடுக்கும். ஸோ ஐபேட் 3rd ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாங்கிவிட்டி வந்து கண்டிப்பாக ஐபேடில் வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்ட்ராய்டில் வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ அப்ளிகேஷன்ஸ். ஸோ ப்ரோ அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிசைனராக இருந்தாலும் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் வீடியோகிராஃபராக இருந்தாலும் இதில் வந்து எக்கச்சக்கமான ப்ரோ அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் வந்து இருக்குது, லைட் ரூம் வந்து இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ எடிட்டிங் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு இந்த பிளாக் மேஜிக்கும் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரோ கிரியேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரோ அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபோட்டோஷாப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டிசைனர் இல்லாட்டி எடிட்டராக இருந்தால் கண்டிப்பாக நிறைய ப்ரோ அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த ப்ரோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆப்பிள் பென்சில். ஆமாங்க, இதில் வந்து நமக்கு ஆப்பிள் பென்சில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் வந்து நமக்கு சப்போர்ட்டடாக இருக்குது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பென்சில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நான் பர்சனலாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஆப்பிள் பென்சில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நம்மளுக்கு வேறு லெவல் ஸ்மூத்தாக வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வந்து புக்கில் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி வந்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஐபேட் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆப்பிள் பென்சில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஐபேட் வந்து நீங்கள் 24,000 வாங்கினீங்கன்னா ஒரு 6,000 rupees என்னமோ நீங்கள் வந்து ஆப்பிள் பென்சில் வந்து வாங்கிடலாம். ஸோ டோட்டலாக பேக்கேஜே உங்களுக்கு வந்து 30,000 rupees வந்து கிடச்சிரும். ஸோ செம்ம பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதிகமாக நோட்ஸ் வந்து எடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்பிள் பென்சில் வந்து உங்களுக்கு செம்ம வர்த்தாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து அதிகமாக எடுக்க மாட்டேன். ஆனால் நமக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ரூம்லலாம் டிசைனிங்க்கு அப்புறம் எடிட்டிங்க்குலாம் நான் வந்து அதிகமாக ஆப்பிள் பென்சில் வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு பர்சனலாக வந்து இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி லைஃப். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 8557 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி லைஃப் வந்து உண்மையிலேயே நமக்கு வந்து நல்லா இருக்குங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து ஒகேஷனலாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 நாள் கிட்ட வந்து கூட உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆகும். ஸோ பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லாவே வந்து இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங் வந்து நம்மளுக்கு வெறும் 24,000 24,000 நம்ம வந்து எதுவுமே வந்து பேச முடியாதுங்க. இந்த ஐபேட் ஆப்பிள் வந்து நார்மலாக நம்ம வந்து சொல்லுவோம் ஓவர் ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 24,000 வந்து இந்த ஐபேடுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து அண்டர் ப்ரைஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐபேட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ப்ரைஸிங்கே என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெரிய 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 நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
ஓகே கைஸ், வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வழங்குவது ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான கார்டு. இதில் நமக்கு வந்து என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளாட் 5% கேஷ்பேக் வந்து நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா மிந்த்ராவில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4% கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் மர்ச்சன்ட்ஸ் லைக் ஸ்விக்கி, ஊபர், பிவிஆர் எல்லாத்துலையும் எனக்கு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாமே தவிர்த்து நீங்கள் வந்து 1.5% பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிளாட் கேஷ்பேக் ஆன் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, இல்லாட்டி ஒரு மளிகை கடைக்கு போய் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து 1.5% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருஷத்துக்கு 4 ஃப்ரீ ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் கார்டு வாங்கினதுக்கப்புறம் ₹500 ஃப்ளிப்கார்ட் வவுச்சரும் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ₹500 மிந்த்ரா ஆஃபரும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு வந்து வாங்குறீங்க, ஒரு கேஷ்பேக் கிரெடிட் கார்டு வந்து வேணும், இல்லாட்டி நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வந்து பர்சனலாக என்னோட ஒரு ஃபேவரட்டான கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பேசியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுலேயும் வந்து சில கான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. அந்த கான்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரச்சனையாக வந்து இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டாகணும். இதில் வந்து நம்மளுக்கு லைட்னிங் போர்ட் தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு யூஎஸ்பி டைப் சி வந்து இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஆப்பிளோட அந்த கேபிள் தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து யூஎஸ்பி டைப் சியோட ஆக்சசரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த யூஎஸ்பி டைப் சியோட ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி தான் யூஎஸ்பி டைப் சியோட ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு 10 TB ஹார்ட் டிரைவ்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து அந்த லைட்டிங் போர்ட் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி ஹப்பை யூஸ் பண்ணிவிட்டு அந்த யூஎஸ்பி ஹப்புக்கு வந்து எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த 10 TB ஹார்ட் டிஸ்க்லாம் இந்த ஐபேடில் வந்து நமக்கு ரன் ஆகும். யூஎஸ்பி டைப் சி வந்து கொடுத்துருந்தா டேரெக்டாகவே உங்களால் வந்து கனெக்ட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் லைட்னிங் போர்ட் வந்து கொடுத்ததுனால இந்த மாதிரி வந்து பெரிய ஒரு ப்ராசஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் வந்து ஆகும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனை. ஸோ எனக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணுவேன். கனெக்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு தொல்லையாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங். ஸோ பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சார்ஜிங் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 2 hours வந்து எடுத்துருங்க. ஸோ 0 to 100% வந்து நமக்கு 2 hours வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து நமக்கு சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ சார்ஜிங் வந்து ஆக்சுவலி நம்ம கம்ப்ளைண்ட் வந்து பண்ண முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நிறையா அந்த 120 வாட்லாம் சார்ஜிங் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சார்ஜிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ சார்ஜிங் வந்து உங்களுக்கு 2 hours வந்து எடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து 64 GB வந்து கொடுக்குறாங்க. அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 128 வந்து கொடுக்கல. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 256 GB தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பர்சனலாக 64 GB தான் வாங்கினேன். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு 64 GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு 24,000 rupeesக்கு வந்து கிடைக்குது. அதுவே நீங்கள் 256 வாங்கணும்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 44,000 rupees கிட்ட வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நமக்கு வந்து டபுள் த ப்ரைஸ் வந்து போகுது. அதனால தான் நானும் வந்து 64 GB தான் அப்போ வாங்கும் போதே வந்து வாங்கினேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் பெருசாக பாட்டு படம்லாம் எதுவும் டவுன்லோட் வந்து பண்ண மாட்டேன். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பண்ணி ஏதாச்சும் ஷோ வந்து டவுன்லோட் பண்ணேன்னா பார்த்த உடனே வந்து நான் டெலிட் வந்து பண்ணிடுவேன். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டர்னலாக இந்த சாம்சங்கோட SSD வந்து வச்சிருக்கேன். அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டோரேஜ் வந்து ஓகேவா தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வந்து இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இந்த 64க்கும் 256க்கும் நடுவில் வந்து 128 GB வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ 128 GB வந்து கொடுத்துருந்தா கண்டிப்பாக அந்த வேரியண்ட் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருப்பேன். ஆனால் இது வந்து நமக்கு 64 GB தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, 64 GB ஸ்டோரேஜ் தான் வந்து இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு 64 GB பார்த்தா தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து 256 தான் வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஓவராலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஐபேடோட ப்ரைஸிங் நான் சொன்னபடி 24,000 rupeesலேருந்து 25,000 rupeesக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஐபேட் வந்து வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு வந்து சொல்லுவாங்க. நான் வாங்கினது 30,000 rupeesக்கு என்னமோ நான் வந்து அப்போ வந்து வாங்கினேன். இப்போ வந்து 24,000 rupees 25,000 rupeesக்குலாம் நான் வந்து கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். இந்த iPad 9th generation வந்து சூப்பர் வர்த்துட்டுங்க. உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு டேப்லெட் வந்து வேணும்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து காசை கொடுத்து இந்த ஐபேட் வந்து வாங்கிக்கோங்க. ஆண்ட்ராய்ட் டேப்லெட்டுக்குலாம் நீங்கள் வந்து காசு செலவு பண்ணி காசு வந்து வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. நான் 30,000 rupeesக்கு கேட்டாலே இந்த ஐபேட் வந்து வர்த்தா அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆனால் வெறும் 24,000 வந்து கிடைக்கும் போது டவுட்டே இல்லைங்க, இந்த ஐபேட் வந்து சூப்பர் வர்த்து. கண்டிப்பாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா லைக் பண்ணிக்கோங்க. வராச்சுக்கு மறக்காம நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.